இப்படி வாசலில் காவல் காத்தா யாராவது போக முடியுமா? திருடைங்க நைட்டில் வாசல் முன்னாடி படுத்து கிடக்கு பாருங்க. நான் டீ சாப்பிட போகிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கம்பெனியில் காவல்காரங்க எப்படி பாருங்கள். இப்படி தாங்க கிராமத்தில் தோட்டங்கள், ஆடு மாடு வளர்க்குற இடங்கள்ல எல்லாம் அப்படி நாய்கள் தாங்க காவல்காரங்க. நாய்கள் அவ்வளோ உற்ற நண்பனாக இருப்பாங்க. நன்றியுள்ள ஜீவன்கள். இதை பற்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. தான் வீட்டில் யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. பாருங்க, நானும் எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த பக்கம் போய் ஒரு நாள் 2 நாளில் சனி ஞாயிறில் ஊருக்கு வந்தேன்னா என்னை பார்த்தாலும் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக தான் நாய் இருக்குது, இருந்தாலும் எப்படி கத்துது பாருங்கள். சும்மா வீடியோ எடுக்க போகிறோம்னு கடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. சரி நான் ஒன்றும் செய்யலை, அந்த வழியாக தான் இங்கே தான் இருக்கேண்ணா. நான் இப்போ உங்கள் பக்கத்து வீடு தான், உங்கள் கம்பெனிக்கு பக்கத்து வீடு. இந்த கம்பெனி ஆரம்பிக்கலை, ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் இடம் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தோம், இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு கட்டி, இன்னும் ஆரம்பிக்கலை. புது காவக்காரங்க வந்திருக்காங்க. இவங்களாம் வந்துங்கன்னு படுத்துக்கிட்டாங்களா, சாப்பாடு கீப்பாடு போட்டதனால அப்படி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. உங்கள் நண்பர்கள்லாம் இங்கே வந்துடுவாங்க. சரி உண்மையான காவக்காரங்க அவங்க தான். அமைதி ஆயிடுச்சு பாருங்கள். அமைதி ஆகலைன்னா அதே நம்ம திரும்பினோம்னா சரி ஒன்றும் செய்யாத, சரி நான் போயிட்டு வரேன், ஒன்றும் செய்யலை, சரி. கிராமப்புறத்தில் நாய்கள் ரொம்ப நைட்லாம் போனோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ரோடு தெருவிலலாம் வந்துடுவாங்க, பயங்கர சவுண்டை கிளப்பிடுவாங்க, ஆளெல்லாம் கிளப்பிடுவாங்க. அந்த காலத்தில் ஆடு மாடெல்லாம் நைட்டில் தெரியாமல் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த நாய் சத்தத்தை கேட்டு தான் கிராமத்து மக்கள்லாம் எழுந்திரிச்சு அவங்கள பிடிச்சி கட்டியே போட்டுருவாங்க. அந்த காலத்தில் கட்டி போட்டு எந்த ஊரில் இந்த மாடை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவனை போலீஸை பிடிச்சி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. இந்த நாய்கள் தான் ரொம்ப கிராமத்தில் முக்கியமான மக்கள். இந்த எங்கள் பாஸ் கூட சொல்லுவார், வாட்ச்மேன் இவங்கெல்லாம் செக்யூரிட்டிலாம் பார்த்து உங்களை நம்பி தான் நாங்கள் நிம்மதியாக தூங்குறோன்னு சொல்லி நீங்கள் முழிச்சு காவல் காக்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி கிராமத்தில் இந்த நாய்கள் தான் வந்து காவல் காப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனம். தேங்க்ஸ்.